உங்கள் அனைவருக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேச கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டிற்கான அழைப்புகளை தமிழகம் முழுக்க நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று வழங்க திட்டமிட்டு உங்கள் பகுதிக்கு வருகிறோம். எதற்காக நமது கிராமங்களில் தேடி சென்று வழங்க வேண்டும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நாம் நேரடியாக போய் அழைப்புகளை வழங்கிக்கிறோம். அதில் பார்த்த விஷயம், எந்த கிராமத்திலும் பெரும்பாலான கிராமங்களில் அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காத ஆட்சியாளர்களுக்கு நாம் தொடர்ச்சியாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். இது மாற்றப்படணும். அதே போல இந்த மாநாட்டினுடைய நோக்கம், நாம் பெரும்பான்மையான சமூகம் தமிழகத்தில் எப்படி பெரும்பான்மை என்று சொன்னால், தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் 80 to 90 லட்சம் பேர் வாக்களிக்கப்படக்கூடியவராக இருக்கிறோம். பெரும்பான்மையான சமூகம். ஆனா நாம பெரும்பான்மை இருக்கிற பஞ்சாயத்துகளில், சட்டமன்ற தொகுதிகளில், பாராளுமன்ற தொகுதிகளில் மாற்று சமூகத்திற்கு வாக்களித்துவிட்டு நாம் நம்முடைய பெரும்பான்மையை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியில் 160 கிராமம் நம்ம கிராமம் இருக்கு. ஆனா 2 கிராமம் 3 கிராமம் உள்ளவங்கதான் இருக்கின்றன இந்த சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்போ பெரும்பான்மை நாம சொல்லிட்டு நம்முடைய பெரும்பான்மையை இழந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இந்த சமூகம் சிறுபான்மையான சமூகம் சொல்லுவோம். இப்படி நாம ஒவ்வொரு விஷயத்தையுமே கிராமங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை இழந்துக்கிறோம். சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இழந்துக்கிறோம். மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருமங்கை ஆழ்வார் சீரகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலைப்படி நிகழ்வுடன் நம்ம தான் நடத்துவோம். அந்த திருமங்கை ஆழ்வார் பயன்படுத்திய வாழும் கேடயமும் நம்ம எல்லாம் இருக்கு. ஆனா அதை மாற்று சமூகத்தில் திருமங்கை ஆழ்வார் எங்க மன்னார்னு சொல்றான். ஒரு 15 நாள் 20 நாள் ஆச்சு. அதுக்கு சரியான பதிலை நான் ஏற்கனவே கொடுத்தேன். திருமங்கை ஆழ்வார் உங்களால நீ வந்துட்டு போ, சீரகத்துக்கு நீ வந்துட்டு போயிட்டீங்கன்னா நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து இப்ப சொல்றான் பேரரசர் பெருமொழி எங்க மன்னார்னு சொல்றான். இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா, நாம பெரும்பான்மை தன்மையை இழந்து கொண்டே வரும். இது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருப்போம். அதுக்குதான் ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு. 5 லட்சம் பேர் கொடுக்கிறேன். அங்கு எல்லாத்துக்கும் பதில் உண்டு. மன்னர் ஓமனின் பதில் உண்டு. 40 சட்டமன்ற தொகுதியை ஏன் தொகுதி இல்லைன்னு சொல்லியா அதுக்கும் பதில் உண்டு. எல்லாத்துக்கும் அந்த பதில் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அப்போது எப்படி வன்னியர் மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த பேரில் கூட்டணியை இடம் கொடுத்து சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளோ, எப்படி பழைய சமூக மக்களை விடுதலை சிறுத்தைகள் என்ற பேரில் கூட்டணிகளை வைத்துக் கொண்டு சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளோ, அதே மாதிரி முத்தரையர் மக்களை தமிழர் தேசம் என்ற பேரில் சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் யார் ஆக்குறாங்க, அவர்களோட மட்டும்தான் கூட்டணி. இல்லைன்னு சொன்னா 30 வரை 2026 நடக்க இருக்க தேர்தலில் 30 to 40 சட்டமன்ற தொகுதியில் தமிழர் தேச கட்சி உங்களுடைய பேராதரவோடு தனித்து களம் தாங்கும். இது நிச்சயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசணும். நாம ஒரே இடத்துல பெரும் கூட்டம் கூடி
சொல்லி நாம ஒரு பேசும்போதுதான் அந்த சொல்லுக்கு மரியாதை இருக்கும். ஆகையால இந்த கிராமத்திலிருந்து பெரும் திரளாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நமக்கான அரசியலை நாங்கள் தான் பெரும்பான்மை என்பதை நிரூபிக்க உங்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்த கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய